ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என்ன கைஸ், இன்றைக்கி எபிசோடு எப்படி இருந்தது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், சரியா? ஸோ நம்ம எபிசோடோடய நம்ம ரிவ்யூ பண்ணிடலாமா? என்னை பொறுத்தளவு ஆதிக்கு எனக்கு ஞாபகம் வந்துருச்சுன்னு எனக்கு நினைக்கிறேன் கைஸ். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எனக்கு என்னமோ அவன் நடிக்கிறான்னு தோணுது. டைரக்டர் பெரிய ட்விஸ்ட்டாக வச்சுருக்காரு. எப்படி கேஸ் 5 வருஷ நினைவுகளை அழிச்சிட்டானாமா. முதல்ல பாரதியை பார்த்தது, அவள் கட்டின புடவை என்ன கலரு, எப்படி இதெல்லாம் கரெக்டாக சொல்ல முடியும்? திங்க் பண்ணுங்கள் கைஸ், திங்க் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி தான் நடக்குது. இவங்க எனக்கு தெரிஞ்சு என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, அந்த அம்மாவை யார் வாசுவோட அம்மாவை போய் பார்த்துட்டு வந்திருப்பாங்க இல்லையா? பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு இடத்துல டீ குடிச்சிட்டு இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அப்போ பாரதி அங்கே நடந்து வந்துட்டு இருப்பாங்க இல்லையா? இதுக்கு இடையில ஏதோ ஒரு சீன் நடந்திருக்கணும். அது நம்மளுக்கு இனி ஃப்ளாஷ்பேக்கில் சொல்லுவாங்களா என்னன்னு தெரில. இதெல்லாம் என்னோட இமேஜினேஷனில் தான் நான் சொல்கிறேன், சரியா? அதாவது என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, இவனுக்கு அந்த சாவியை பார்க்குறான் பார்த்தீங்களா? இவன் ஹாஸ்பிட்டலில் நான் தான் உன்னோட அப்பா அப்படின்னு சொல்கிறான் இல்லையா? சொன்ன உடனே அந்த சாவியை எப்படி எடுத்து பார்ப்பான் தெரியுமா? ஒருவேளை அந்த சாவியை எடுத்து அந்த பூட்டை திறந்து டைரி எடுத்து ஒன்று படிச்சிருக்கணும், படித்து உண்மை தெரிஞ்சிருக்கணும். இல்லை அப்படின்னா வேறு யார் மூலியமாவது அவனுக்கு உண்மை தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா தமிழ் பாப்பா அந்த அங்கப்பிரதேசம் இதெல்லாம் பண்ணும்போது சாமி சொல்லும் இல்லையா, உன் தம்பியும் உயிரோட போலப்பா, உங்கள் அப்பாவும் உங்களுக்கு கிடப்பாருன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஸோ அதனால் எனக்கு அந்த மாதிரி ஒரு இதாக இருக்குது. ஏன்னா உங்களுக்கு எப்படி தோணுதோ நீங்கள் எனக்கு தெரியல. ஆனால் என்னோடய இமேஜினேஷனில் அவனுக்கு ஞாபகம் வந்துருச்சு கைஸ், 100% ஞாபகம் வந்துருச்சு. மித்ரா கிட்ட அவன் நடிக்கிறான், அது மட்டும் நல்லா தெரிஞ்சிருச்சு. மித்ராவை பற்றின உண்மைகளை அவை நீ தெரிஞ்சுக்க விரும்புவான்னு நினைக்கிறேன். அப்படியாத்தான் இருக்கும். ஏன்னா எப்படி கைஸ் எனக்கு புரியல. நீங்கள் நல்லா கான்செப்ட் யோசிச்சு பாருங்கள். அந்த குழந்தை கேட்குது, குழந்தைங்க மாதிரி பேசினா நல்லாயிருக்கும், சரியா? பெரிய ஆளுங்க மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களை நடிக்க வச்சுக்கிட்டு கமெண்ட்ஸ்லாம் கீழே அந்த மாதிரி தான் கழுவி ஊற்றிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப அதாவது என்ன சொல்கிறது, வயசுக்கு மீறின பேச்சு மாதிரிலாம் தெரிஞ்சுது. சரி, நம்ம எதுக்கு அதெல்லாம் பேசணும்? அது அவங்க நடிக்கிறாங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம், சரியா? அந்த குழந்தை என்னமோ பேசிட்டு போகுது. ஒரு என்னது, நீங்கள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிங்களா, இல்லை தாத்தா பாட்டி கல்யாணம் பண்ணி வச்சாங்களா, இதெல்லாம் ரொம்ப இதாக தான் இருந்தது பேசும்போது, கேட்கும்போதெல்லாம். அப்போ ஆதி ஒரு ஸ்டோரியாட்ட ஒன்று சொல்லுவான். ஆனால் அந்த இடத்துல பழைய ஜனனி தான் இருந்தாங்க, பழைய ஜனனியை காமிச்சிருப்பாங்கன்னு நினச்சேன். பட் ஆனால் அதை அப்படியே பல்லவியாகவே மாற்றிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த நடந்தது, அந்த பேக்கு திருடிட்டு ஓடுனது, இவன் காப்பாற்றி கொடுக்கும்போது அந்த ஹார்ட்டு வாசுவோட இதையும் பாரதியை பார்த்தோன்னே துடிக்கிற மாதிரிலாம் நம்மளுக்கு காமிச்சிருப்பாங்க இல்லையா? அப்போ அந்த இடத்துல ஒரு பாட்டு வேற போட்டிருப்பாங்க. அந்த சீனை அப்படியே பல்லவிக்கு மாற்றி நம்மளை பார்க்க வச்சிட்டாங்க, சரிங்களா? அதான் கேஸ் எனக்கு ஒரு இதாக இருக்குது. பாரதி கூட நின்று யோசிப்பா, எப்படி இவர் கரெக்டாக நான் கட்டின புடவை கலர் முதற்கொண்டு எல்லாமே கரெக்டாக சொல்கிறாரே, ஒருவேளை உண்மையாக தான் சொல்கிறாரா, இல்லை ஞாபகம் சொல்கிறாரா, இல்லை பொய்க்கு சும்மா நான் கதையாட்ட சொல்கிறாரா அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கேல. இவன் அப்படியே சைகையில் சொல்லுவான், பாரதி ஒன்று நினச்சிக்காதீங்க, நான் சும்மா பொய் சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்றோம். டைரக்டர் சார், நீங்கள் என்ன ட்விஸ்ட்டு வச்சுருக்கீங்கன்னு நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். ட்விஸ்ட்டு நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். நீங்கள் மற்றவங்க கண்டுபிடிச்சிங்களேன்னு தெரியல, நான் கண்டுபிடிச்சிட்டேன்ப்பா. ஆதி நடிக்கிறான், அவனுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு கேஸ், அவனுக்கு ஞாபகமெல்லாம் வந்துருச்சு, நடிக்கிறாப்புல. பாரதிக்கிட்டே நடிக்கிறாங்க. அந்த குழந்தைகிட்ட மட்டும்தான் அவன் உண்மையாக இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். இனி எப்போ நீ மித்ராவை பற்றின உண்மைகளை எப்போ கண்டுபிடிப்பான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு மனோக்கிட்டேயும் நம்மளுக்கு தெரிஞ்ச உண்மையை நீ யார்ட்டையும் சொல்லாத அப்படின்னு சொல்லியிருப்பான்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரிலாம் இருந்தால் நாடகம் ரொம்ப சூப்பராக இருக்கும். மித்ரா பற்றின உண்மைகள் ஆதிக்கு கண்டிப்பாக தெரிய ஒரு நாள் பாரதி அடிக்க போகும்போதோ இல்லை ஏதாவது செய்யும்போதோ அவன் என் பொண்டாட்டின்னு அவன் வாயிலே சொல்லவான்னு நினைக்கிறேன். அப்போ தான் சுதாகருக்கு எல்லாத்துக்கும் நல்லா அப்படியே என்ன சொல்கிறது, மூஞ்சியில் அடித்து சாத்தின மாதிரி இருக்கும், சரியா? ஓகே, டன்.
வேறு என்ன, எனக்கு அப்படி தான் கைஸ் தோணுது. உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரியா? எனக்கு தெரிஞ்ச அவனுக்கு ஞாபகம் வந்துருச்சு கைஸ், 100% ஞாபகம் வந்துருச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். பார்க்கலாம், நீங்கள் நாளைக்கு எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். என்ன கொஞ்சம் பாரதி முன்னாடி வந்து அந்த ஹக்கு பண்ணுறது, கிஸ்ஸு கொடுக்குறது, இதெல்லாம் கொஞ்சம் ஆதி வந்து அவாய்ட் பண்ணிக்கிட்டானா அவள் கொஞ்சம் டென்ஷன் ஆகாமல் இருப்பாள் பாவம். ஏன்னா கட்டின புருஷன் வந்து இன்னொரு பொண்ணு முன்னாடி இப்படிலாம் நடந்துக்கிட்டா எந்த பொண்ணு தான் வருத்தப்பட மாட்டான், கஷ்டமாக இருக்கும். சரி, ஓகே டன், அவ்வளோதான். நீ இதையும் சீரியல் ரிவ்யூ பார்த்தாச்சு. உங்களோட நிறைய குறைகளை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரியா? இனி நம்ம அடுத்த சில நாடகங்களை பற்றி நம்ம பேசிடலாமா? ஃபஸ்ட்டு கார்த்திகை தீபம். ஒன்றுமில்லாத அபிராமியை தூக்கி நாடகத்துலேருந்து நீக்கிட்டேங்க. ரேவதி வந்து புரிஞ்சுக்கிட்டா, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். நீ கார்த்தியை வந்து நான் சந்தோஷமாக பார்த்துக்குவேன்னு சொல்லிட்டா. என்ன நீ தீபாவை பற்றின விவரங்கள் மட்டும் தெரியல, அதையும் சொல்லிட்டாங்கன்னா அது இந்த மைதிலி மூலயமா தெரிய வரும்னு நினைக்கிறேன். நீ அது எப்படின்னு தெரியல, அதை எப்படி எடுத்துக்க போகிறான்னு தெரியல. ஸோ மொத்தத்தில் கார்த்திகை தீபம் வந்து ரொம்ப இதாக தான் போயிட்டுருக்கு. அப்புறம் கேஸ் எனக்கு ஒன்று டவுட்டு, 3 பசங்க, அதில் நம்ம கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஃபாரினுக்கு போயிட்டேன்னு சொல்லிட்டாங்க. சரி, ஓகே டன், அவ்வளோதான். நீ கார்த்திகை தீபம் நீ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் வேறு என்ன, வீரா சீரியல். ராமச்சந்திரன் வந்து இப்போ தான் அப்பா மாதிரி நடந்துக்கிறார். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ தான் ஒரு பையன் கஷ்டப்படும் போது அதை வேடிக்கை பார்க்காம காசு கொடுத்து உதவுறான் பார்த்தீங்களா, அதுதான் சூப்பராக இருந்தது. எனக்கு அந்த சீன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஆனால் இவங்க 2 பேர் தான் ரோசப்பட்டுட்டு அந்த காசை வாங்காமல் விட்டுட்டாங்க. பார்க்கலாம் இனி என்ன நடக்க போகுதுன்னு தெரில. இங்கே வேறு விஜய் வேறு அவங்க அம்மா வச்சுக்கிட்டு ரொம்ப அலுவலப்பட்டுக்கிட்டு இருக்கா. மாட்டினான்னா நல்லா இருக்கும், ஆனால் மாட்ட மாட்டா கேஸ். எனக்கு தெரிஞ்சு இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த குடும்பத்தை பழி வாங்குவாங்க, அப்படித்தான் கதை கொண்டு வருவாங்க. வேறு வீர சீரியலில் வேறு யார் வில்லியாக இருக்கிறா சொல்லுங்கள்? விஜயை தவிர வேறு யாருமே வில்லன் வில்லிஸ் யாருமே கிடையாது. கண்மணி இப்போ திருந்திட்டா, அதனால் விஜய் தான் வில்லி. அதனால் அவளை சீக்கிரம் அவள் மாட்ட மாட்டான். அதுக்கப்புறம் வேறு என்ன, மாரி சீரியல் டோட்டலி 0, நான் எப்போயுமே பார்க்க மாட்டேன் கேஸ். அப்புறம் கெட்டி மேளம் உங்களுக்கே தெரியும், ஆனால் உடனே குழந்தைய தூக்கிட்டு போயிடுறது, இதே பொழப்பாத்தான் இருக்குது. இனி வெற்றி வந்து காப்பாற்றுவான், உடனே வெற்றி மேலே துளசிக்கு சிம்பத்தி வரும், பார்க்கலாம். ஆனால் என்ன, அஞ்சலி தான் கொஞ்சம் கூமுட்டை மாதிரி இருக்கிறா, துளசி கூட கொஞ்சம் விவரமாக இருக்கிறா, அஞ்சலி ரொம்ப கூமுட்டையாக இருக்கிறா. எப்படி நம்மளை ட்ரேஸ் பண்ணுறான், எங்கே நம்ம இருக்கிறோன்னு சொல்லி எப்படி தெரிஞ்சுக்கிறான்னு சொல்லி அதை கூட யோசிக்க மாட்டேங்கிறான். அவன் என்ன சொன்னாலும் அழுது ஒரு ட்ராமா பண்ணோன்னே இவன் நம்பிடுறான். கெட்டி மேளம் பெஸ்ட் ஆஃப் த சீரியல். அதுக்கப்புறம் வேறு என்ன சீரியல், மற்ற நாடகம்லாம் நான் பார்க்கறதில்ல. மனசெல்லாம் அதுவும் எனக்கு பிடிக்கிறதே இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மௌனம் பேசியதே 3 மணிக்கு தான் போடுவான், அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். மௌனம் பேசியது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வேறு என்ன சீரியல், வீரா பேசியாச்சு. அண்ணா, ஐயோ அண்ணா 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 புராணமாக தான் இருக்குது அண்ணா சீரியலில். ஷோ முடியலப்பா, சென்டிமெண்ட் இருக்க வேண்டியதான், ஓவர் சென்டிமெண்ட்டாக இருக்கப்பா, ஓவர் சென்டிமெண்ட்டாக இருக்குது. அப்புறம் என்ன, வெங்காயத்துக்கு இந்த போலீஸ்காரி வந்து சிவபாலனை பார்த்து சிரிக்கிறதும், சிவபாலனை வந்து இவளை பார்த்து சிரிக்கிறதும், எல்லாம் எங்களுக்கு என்ன தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கீங்களா? அப்புறம் எதுக்கு எடுத்தாலும் யார் கேட்டாலும் எங்கள் நொண்ணன் தான் எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், எங்கள் நொண்ணன் தான் எங்களுக்கு எல்லாமே செய்யணும்னு சொல்லி எதுக்கு டயலாக் பேசணும்? அப்புறம் எதுக்கு நீ சிவபாலனை பார்த்துலாம் சிரிக்கிற? ஐயா சாமி சாமி. அதுக்கப்புறம் வேறு என்ன சீரியல், சந்தியாராகம். இங்கிட்ட பத்மா அது யார், பார்வதி வந்து சொத்தை பிரிக்கிறதுக்கு ஐடியா பண்ணிகிட்டு இருக்கிறா. இங்கிட்ட வந்து சாரு வந்து சீனுவை கல்யாணம் பண்ண ஐடியா பண்ணிகிட்டு இருக்கிறா. அதுக்கப்புறம் இங்கிட்ட யார், கதிர் வந்து ஏதோ ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணி தன்னாவை தூக்கி நட்டமாக தூக்கி நிப்பாட்ட போகிற மாதிரி அதை உட்காந்து பண்ணிகிட்டு இருக்கிறா. மொத்தத்தில் சந்தியா ராகம் சந்தியா தான். சரியா, ரொம்ப என்ன சரி குழப்படியான ஒரு நாடகம். எனக்கு பிடிக்கல கேஸ். எனக்கு ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் பிடிச்சது, அதுக்கப்புறம் இப்போலாம் பிடிக்கிறதே இல்லை. அது மாயா தான் ரொம்ப ஓவராக காமிக்கிறாங்க. என்னமோ மாயா தான் எல்லாத்துக்கும் நட்டமாக தூக்கி நிப்பாட்டுற மாதிரி மாயா மாயா மாயான்னு மாயா புராணமாகவே இருக்குது சந்தியா ராகத்தில். அதனால் ஐ ஹேட் திஸ் சீரியல். அப்புறம் வேறு என்ன, அவ்வளோதான் கேஸ். வேறு என்ன, ஏதாவது உங்களோட நிறைய குறைகள் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னை பொறுத்தளவு ஆதிக்கு ஞாபகம் வந்துருச்சு கேஸ், அதுதான் உண்மை. புரியுதுங்களா? ஞாபகம் வந்துருச்சு, ஆனால் அவன் நடிக்கிறான், அது மட்டும் நல்லா தெரியுது. மித்ரா பற்றின உண்மைகளை அவன் கண்டுபிடிக்க போகிறான்னு நினைக்கிறேன். ஓகே, அந்த மாதிரி நாடகம் எடுத்தாங்கன்னா நாடகம் சூப்பராக இருக்கும், எக்ஸலண்ட்டாக இருக்கும், டிஆர்பி ரேட்டிங்கில் ஹைலைட்டாக இருக்கும். சரி, ஓகே, நாளைக்கு பார்க்கலாமா? நாளைக்கு ரிவ்யூவில் பார்க்கலாம். ஓகே.